நண்பர்களே, நம்ம இப்ப இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, பைக்க வந்து ரொம்ப நாள் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு, நம்ம வெளியூரோ, வெளிநாடோ போகும்போது, பைக்க விட்டுருங்க. வெளிப்புறத்திலேருந்து நமக்கு ஒரு சில பிரச்சனைகள், குறிப்பா இந்த உயிரினங்களால வந்து நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 3 உயிரினங்களால வந்து நெறைய பிரச்சனைகள் வரும். ஒண்ணு வந்து பாம்பு, இன்னொன்னு வந்து எலி, இன்னொன்னு வந்து அணில். இப்ப இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூட்டரோட பூட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, பாம்பு வந்து குட்டியோட இருக்கு. இந்த மாரி பிரச்சனைகள் வந்து பைக்க நம்ம வந்து ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சுட்டு போகும்போது, நம்ம பைக்லயும் வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டோர் ரூம் மாரி ஒரு இடத்துல வந்து நீங்க நிப்பாட்டிட்டீங்க. அந்த ரூம யூஸ் பண்றதே கிடையாது. வெளியூர் போறப்ப நிப்பாட்டுனீங்க. 1 மாசம், 2 மாசம் கழிச்சு வந்து திரும்பி எடுக்கும்போது, நம்ம பைக்லயும் இந்த மாரி வந்து பாம்பு வந்து அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால பைக்க நிப்பாட்டும்போது, நிப்பாட்டக்கூடிய இடம், சரவுண்டிங் வந்து கிளீனான இடமா, நம்ம வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணக்கூடிய இடமா வந்து பைக்க நிப்பாட்டி வச்சுட்டு வெளியூர் போனீங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லனாலும் ஒரு ஸ்டோர் ரூம் மாரி இருந்தாலுமே, வாரத்துக்கு ஒரு முறை அத வந்து நம்ம சுத்தம் பண்ணி, பைக் நீட்டா இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். அதேமாரி வந்து இந்த புல், பூண்டு, செடி இந்த மாரி அதிகமா இருக்க இடத்துல நிப்பாட்டினோம்னா, இந்த மாரி பாம்பு பிரச்சனைகள் வரும். அதனால பைக்க நிப்பாட்டும்போது, கரெக்டான இடமா பார்த்து நிப்பாட்டி, அது டெய்லி யூஸ் பண்ற இடமா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. 2வது பார்த்தீங்கன்னா எலி. எலிங்கிறது வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து பிரச்சனை வராது. பட் ஒரு சில ஏரியாக்கள்ல எலி தொல்லை அதிகமா இருக்கும். அந்த மாரி இடங்கள்ல இந்த மாரி பிரச்சனைகள் வரும். அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலிக்கு வந்து ஸ்ப்ரேலாம் நெறையா இருக்கு. அந்த ஸ்ப்ரேலாம் வாங்கி வாரத்துல ஒரு முறை, 4 நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னாலே, எலி பிரச்சனைகள் வந்து வராது. எலி உள்ள வந்துருச்சு, பைக்குள்ள வந்துருச்சு, ஒயரிங் கிட்ட எதுவும் கட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து வாரத்துல ஒரு முறை பைக்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். வாரத்துல ஒரு முறை அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஐடில்ல ஓட விடணும். ஸோ எலி எதுவும் பிரச்சனை குடுத்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதிலயே வந்து ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது 3வது முக்கியமான ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அணில். இது வந்து நம்ம வெளியூர் போனாலும் கிடையாது. தினந்தோறும் பைக்க யூஸ் பண்றவங்களுக்குமே அணில் பிரச்சனை வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா, உங்க ஏரியா வந்து தென்னை மரம், இல்ல மாமரம் அந்த மாரி மரங்கள் நெறையா இருக்கு. மரங்கள் நிறைஞ்ச இடத்துல போயிட்டு பைக்க நீங்க நிப்பாட்டுறீங்க. காலையில போயிட்டு நிப்பாட்டுவீங்க. நைட்டு தான் பைக் எடுப்பீங்க. நடுவுல வந்து நீங்க பைக் எடுக்கிறதே கிடையாது. அப்ப அந்த மாரி சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அணில் வந்து கூடு கட்டுவதற்கான இல்லன்னா வேற ஏதோ வந்து பறவைகள் கூடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ டெய்லி வந்து பைக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. பைக்ல எதுவும் பிரச்சனை இருக்கா? எதுவும் கூடு கீடு கட்டுதா? அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா மரங்கள் நிறைஞ்ச இடங்கள்ல வந்து நிப்பாட்டும்போது, அணில் வந்து கூடு கட்டுதோ இல்லையோ, அணில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க ஒயரிங் கிட்ட வந்து கட் பண்ணி விட்டு போயிரும். ஒயரிங் கிட்ட கட் ஆச்சுன்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அந்த சமயத்துல நமக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும். அதனால வந்து தினந்தோறும் யூஸ் பண்றவங்களும் சரி, வெளியூருக்கு போறவங்களும் சரி, மரம் பக்கத்துல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி அணில் பிரச்சனை வராம வந்து பார்த்துக்கோங்க. அதையும் தாண்டி வந்து வெளியூர் ஒரு 1 மாசம், 2 மாசம் போறீங்க அப்படின்னா, ஒயரிங் கிட்ல பார்த்தீங்கன்னா, வெளிப்புறம் தெரியிற இடங்கள்ல, இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஒயர் வந்து ஈஸியா தெரியும். அந்த மாரி இடங்கள்ல, அதுமாரி சீட்டுக்கு அடியில வரக்கூடிய ஒயரிங் கிட்டு, இந்த மாரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா செல்லோ டேப் வந்து சுத்தி வச்சுட்டு போனோம் அப்படின்னாலும், நமக்கு வந்து எலியோ, இல்ல அணிலோ வந்து ஒயரிங் கிட்ட வந்து கட் பண்ணாம, நம்மளோட பைக்க வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு அதிக நேரம் ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் ஒரு இடத்துல பைக்க ஹால்ட் பண்ணி வைக்கிறவங்களும் சரி, 1 மாசம், 2 மாசம் வெளியூருக்கு போறவங்க, இல்லன்னா ஒரு 6, 7 மாசம் வெளிநாடு போறவங்களும் சரி, பைக்க நிப்பாட்டும்போது சூஸ் பண்ற இடத்த வந்து ப்ராப்பரா சூஸ் பண்ணுங்க. டெய்லி பைக்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லுங்க. இந்த மாரி பிரச்சனைகள் பைக்குக்கு வந்தா பிரச்சனை இல்ல. பட் நமக்கு ஏதாச்சும் ஒரு பாம்பு இதெல்லாம் வந்து, நமக்கு அதனால எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, பெரிய ஒரு சிக்கலாயிரும். அதனால இந்த விஷயத்திலயும் வந்து கவனமா இருங்க. இந்த வீடியோவ பத்தின உங்களது எண்ணங்கள கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.